यततो हयभि कौन्तेय पुरुषस्य विभश्चितः इन्द्रियाणि प्रमाथीनि हरन्ति प्रसभं मनः. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் ஞான யோகியை பத்தி சொல்றார், அவருடைய நிலைமையை பத்தி சொல்றார். அதாவது அவர் எப்போ ஜீவாத்மாவை காண்கிறாரோ அப்பொழுதுதான் புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து அவருக்கு விலகல் கிடைக்கும். அதாவது அவரால விலக முடியும். ஏன்னா அந்த மனது அவரை நாட வைக்கும் அந்த உலகியல் விஷயங்கள்ல. இப்ப ஜீவாத்மாவை காணாவிடில் புலன்கள் எப்படியெல்லாம் படுத்தும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஞான யோகியா இருந்தாலும் கூட இந்த புலன்கள் அவரை ஜீவாத்மாவை காண விடாம பண்றதாம். அப்ப அந்த புலன்கள் எவ்வளவு பலமானது அப்படிங்கிறார் அவர். அதாவது ஞான யோகி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அவருக்கு விஷயங்கள், உலகியல் விஷயங்கள் நல்லது கிடையாது. அது கொடுக்கிற ஆனந்தத்தை விட ஜீவாத்மா கொடுக்கிற ஆனந்தம் தான் பெரியது தெரியும். ஜீவாத்மா அதுதான் நிரந்தரம், அதுவும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் அந்த வழியில தன்னை ட்ரெயினும் பண்ணிட்டு இருக்கார். அப்படியுமே அவரையுமே இந்த புலன்கள் எப்படி எல்லாம் அவருடைய கவனத்தை எடுத்து அவரோட மனதை டிஸ்டர்ப் பண்றது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த புலன்கள் அவ்வளவு வலிமையானவை. அதனால அப்படிப்பட்ட ஞான யோகியையும் கூட அவருடைய மனதை பலவந்தப்படுத்தி உலகியல் விஷயங்கள் நோக்கி தள்ளி விடுகிறது அப்படிங்கிறார். அப்போ ஆத்மாவை பார்த்தால்தான் புலன்கள் கட்டுப்பாட்டிற்கு வரும் அப்படின்றதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார்.